எப்படி ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் நம்ம எடுக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அமேசான் செல்லருக்கு ரொம்ப முக்கியம் வந்து ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட். ஸோ gst.government.in அந்த வெப்சைட்டுக்கு போங்க. கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாவே இந்த மாதிரி காலம் வரும். ஜிஎஸ்டி வெப் போர்ட்டல் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா 2 காலம் ரைட் சைடில் வரும். ரிஜிஸ்டர் தென் லாகின்னு. ஸோ ரிஜிஸ்டர் அப்படின்னா நம்ம புதுசாக வந்து ஒரு கமர்ஷியலுக்காக வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது. லாகின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே லாகின் பண்ணி நம்மளது ரிஜிஸ்டர் ஆனவங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு ஆடிட்டர் கொடுத்துருப்பாரு. ஸோ இதை வச்சு நம்ம லாகின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைமில் வந்து என்னென்னா யூசர் நேம் டைப் பண்ணிக்கோங்க, தென் பாஸ்வேர்டு. இது ரெண்டையும் கொடுத்த உடனே ஒரு கோடு ஜெனரேட் ஆகும். அந்த கோடு வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானது. ஒரு நம்பர் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிங்கனாலும் வந்து என்னென்னா அது ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். பசில்ஸ் மாதிரி தான் வரும். அதை எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேஜ் வந்து க்ரியேட் ஆகும். உங்களோட நேம் வந்து ரைட் ஆஃப் த கார்னரில் வரும். அதுதான் வந்து உங்களோட ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர். இப்போ வந்து என்னென்னா ரைட் சைடில் உங்களோட யூசர் நேமுக்கு தகுந்த அந்த ஜிஎஸ்டியோட நேம் இருக்குது. தென் உங்களுக்கு தேவையான சர்டிஃபைட் நம்பர் இருக்குது. ஸோ இதை ரெண்டையுமே பண்ணின உடனே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் மை ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்குது. இதுதான் உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேஷன். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். டவுன்லோட் பண்ணின உடனே வந்து இந்த மாதிரி வரும். இதில் வந்து என்னென்னா உங்களோட அட்ரஸ்ஸு, உங்களோட நேமு, உங்களோட ஸ்டோர் நேமு, நீங்கள் என்னென்ன கண்டென்ட்டு நீங்கள் ஆடிட்டர் கொடுத்தீங்களோ அது எல்லாமே வந்து இதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, தேங்க்யூ.